வந்துட்டேன். So what's up YouTube, this is Vimas here and welcome back to my channel. Yes, I love Bangkok. இந்த டிஷர்ட்டையும் வாங்கினேன். vlogல சொல்லியிருப்பேனான்னு தெரியல, ஞாபகம் இல்லை இப்போது. ஓகே ஃபைன், வாங்கியாச்சு. அண்டு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்க பேங்காக் ட்ரிப் போகலாம். ஓகே, ஃபஸ்ட் பேங்காக் போகிறதுக்கு நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும். ஸோ டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண ஆப் பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கேனர், ஓகேங்களா. அதில் வந்து சர்ச் பண்ணால் மோஸ்ட்லி லோவாக தான் இருக்குது ஃபேர்ஸு. ஒரு 3 months பிஃபோர் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோவாக கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஓகே மக்களே, பேங்காக் ட்ரிப் போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் வேணும். ஸோ நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கை ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட், நான் இது ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போதும். 3, 2, 1. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கேனர் ஆப்பில் ஃப்ளைட்ஸில் எங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே, நான் வந்து சென்னை போடுறேன். அண்ட் ஃப்ளைங் டு பேங்காக் போட்டுட்டு எனியே கொடுத்துப்போம். ஏன்னா நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க வேணாம். ஏன்னா நான் கொடுக்கும்போது ஸ்வர்ணபூமி தான் கொடுத்தேன் ஃபஸ்ட் டைம் இல்லையா, அங்கே போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில். அண்ட் இப்போது ஓகே, ஜூலை ஆகஸ்ட் ஒரு 23rd கொடுப்போம். அண்ட் ரிட்டர்ன் டிக்கெட் 30th கொடுப்போம். லைக் இது வந்து 1 வீக்குக்கு. ஸோ லைக் அப் அண்ட் டவுனே வந்து பார்த்திங்கன்னா தாய் ஏர் ஏஷியா இவங்க வந்து இங்கேருந்து சென்னை டு டிஎம்கேனா அந்த டான், ஓகே இன்னொரு இது இப்போ ஆப்ரேட் ஆகுது, டான் மியாங், அந்த ஏர்போர்ட் போகுது. டோட்டல் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 13,000 சம்திங்கில் கிடைக்கிது. லைக் இப்போது இதில் நம்ம க்ளீனாக எந்த இதில் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த வெப்சைட் மூலமாக போகணுன்றது. அண்டு இவங்கிட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேகேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போது ஸ்கூட் போகும்போது எனக்கு அதே ப்ராப்ளம் தான் ஆச்சு. போகும்போது ஒரு 10 kg பேகேஜ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்களா, இவன் 7 kg தான் கொடுக்குறான். 7 kg தான் கொடுக்குறான். செக்இன் பேகேஜ் வந்து சார்ஜ். ஸோ இது என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் போய் வந்தது வந்து நான் ரிட்டனில் வந்து தாயார் வயசில் தான் போட்டிருந்தேன். ஆனால் போகும்போது வந்து ஸ்கூட்டில் போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஸ்கூட்டில் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் புக்கிங் பண்ணேன். ஃபஸ்ட் ஒரு என்னோடய ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னே நான் பண்ண மிஸ்டேக்கு சொல்லிடுறேன். லாஸ்ட் மினிட் புக்கிங் பண்ணேன். லாஸ்ட் மினிட்னால் ரொம்ப லைக் ஒரு 1 monthக்குள்ளே இருக்கும் போது தான் நான் வந்து புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி பார்ப்போம். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எல்லாம் இருக்குது. டாக்ஸி, மெட்ரோ எல்லாமே இருக்குது. லைக் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கை ட்ரெயின் அண்டு எம்ஆர்டி சொல்கிறாங்க. ஸோ தி பெஸ்ட் வந்து ஸ்கை ட்ரெயின் நல்லாவே கனெக்டடாக இருக்குது. நான் யூஸ் பண்ண எம்ஆர்டி யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. மோஸ்ட்லி வந்து நான் போன இடம் எல்லாமே எனக்கு ஸ்கை ட்ரெயின்லேயே கவர் ஆகிடுச்சு. அதனால் எம்ஆர்டி சைடு வந்து போகலை. அண்டு கேப் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது கொஞ்சம்.
நீங்கள் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைன், ஓரளவு பட்ஜெட்டை இது பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து இது ரேபிட் கார்டு வாங்கினீங்கன்னா நம்ம லைனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய மிஷின்ஸும் அவைலபிள் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம கேஷ் கொடுத்து இது பண்ணிக்கலாம், நம்மளே டிக்கெட் எடுத்துக்கலாம். லைக் எந்த இடத்துக்கு போகணுன்றதை வந்து நீங்கள் முன்னையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நல்லது. லைக் கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாகவும் காமிக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. அதில் நம்ம போக வேண்டிய இதை மட்டும் போட்டு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணோன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மோடில் சர்ச் பண்ணால் எல்லா லிஸ்ட்டும் வந்துடுது. எந்த ஸ்டேஷனில் ஏறணும், எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் எல்லாம் வந்துடுது. அதை வச்சு நம்ம மிஷின்லேயே கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட்டு வந்து இந்த ரேபிட் கார்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ ரேபிட் கார்டு வச்சு நம்ம ஈஸியாக ஒரு வாட்டி டாப்அப் பண்ணிட்டா போதும், போயிட்டு வந்துக்கலாம். அண்ட் நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு அங்கே இந்த டூரிஸ்ட் பாஸ் வந்து கிடைக்கல. ஒரு சில டைம் இந்த எங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பெங்களூரில் அண்டு கேரளா கொச்சின் 2 இடத்துலையும் வந்து போயிருக்கும் போது 3 days பாஸ் வந்து கொடுத்தாங்க மெட்ரோவில். அதை தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி பேங்காக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல. அவங்ககிட்ட கேட்டது இந்த ரேபிட் கார்டு தான் இருக்குன்னாங்க. அது வந்து ரீசார்ஜ் பண்ணி போகிற இதுக்கு காசு டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன். லைக் ஸ்கை ட்ரெயினில் ஸ்டே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஸ் கூட வந்து ஹாஸ்டலோ ஹோட்டலோ ஏர்பிஎன்பி இந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஹாஸ்டல் சீப்பாக இருக்கும். சோலோ ட்ராவலர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் போனீங்கன்னா பெஸ்ட்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து ஒரு 1000 rupees அந்த மாதிரி இருந்தது நான் போன டைம். இப்போ இந்த மெயின்லி இது வந்து நான் சாங்க்ரான் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி அந்த நெருக்கத்தில் போனதால் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது அந்த டைமு. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்ச அதே ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நடுவில் ஒரு வாட்டி பார்க்கும்போது தெரியல, யாருக்காவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ப்ரைஸ் போகுது ஹாஸ்டலோ, ரேண்டமாக ஹாஸ்டல் ஹோட்டல் இதெல்லாம். ஓகே, இதை பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 1 baht. ஓகே, அண்டு இது வந்து 2 baht. அண்ட் இதோ பாருங்க, ஓகே, இது வந்து 5 baht. அண்ட் இது வந்து 10 baht காயினு. அண்ட் அதுக்கப்புறம் போனீங்கன்னா 20 வந்து நோட்டு. அந்த இவர் வந்து அந்த கண்ட்ரியோட ராஜா. இவங்க இதுக்கு முன்ன இருந்த ராஜாக்களான்றது எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல. ஓகே ஃபைன். அதே மாதிரி இது வந்து 50 baht. அண்ட் பேக் சைட்லேயும் அதே சேம் அவங்க ஃபோட்டோ தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 100 baht. அண்ட் இது வந்து 500 baht. இது 1000 baht. லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 1 baht வந்து 2 ரூபா 50 காசு, 2 rupees 50 paise நம்ம கரன்சிக்கு. ஓகேவா? நான் போகும்போது நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ரிச் தாய்லாண்டுன்னு ஒரு இது இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இது. ஸோ அவங்க வந்து நான் போய் இந்த டைமில் பார்க்கும்போது நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸே கொடுத்துருந்தாங்க. மேபி நீங்களும் போய் அங்கேயே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. அந்த இன்னொன்று ஒரு இது இருக்கும், கேன்னு ஒரு இது இருக்கும், கரன்சி எக்ஸ்சேஞ்சு தான். அவங்க வந்து பெட்டர் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே கொடுத்துருந்தாங்க. இருந்ததுலேயே எல்லாத்த விட வந்து இந்த சூப்பர் ரிச் தான் வந்து நல்ல ஒரு ரேட்டு கொடுத்துருந்தாங்க அங்கே டாலர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து
வெஜ்ஜு வந்து கொஞ்சம் ரேருன்னு தான் நினைக்கிறேன். வெஜ்ஜை விட நான்வெஜ் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து நோ நோ இஷ்யூஸ் அண்டு ஃபுட்டில் வந்து இப்போ எதுவும் இஷ்யூ இல்லை. பட் சிக்கன் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இது வாங்கி சாப்பிட்டா ஓகே ஃபைன். ஆனால் காரம்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அங்கே போயிட்டு எப்படியோ ஒரு மீடியம் ஸ்பைஸுன்னு சொன்னால் ஓரளவு லைட்டாக காரம் இருக்குது. பட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸும் இருக்குது கூட. தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டில் தட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டில் தட் பாய், டேக் கேர் அண்ட் see you. இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த அவுட்ரோ எடுக்கும் போது பார்த்த வேலையை பார்த்தீங்களா? ஐஃபோனு